அனைவருக்கும் வணக்கம். நான் மன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில் மார்க்கெட்டை ஷேக் பண்ண ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிகாக்ஸோடைய பிட்காயினோடைய டிரான்ஸ்ஃபர்ஸ். ஆக்சுவலி இந்த எம்டிகாக்ஸ் பத்தி தெரியாது அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ எம்டிகாக்ஸ்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், லைக் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரௌண்ட் 2011 டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய ஹேக் வந்து நடக்குது. ஸோ அந்த ஹேக்னால பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பிட்காயின் வந்து திருடிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சாலையும் வந்து ரன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஓவர் தி இயர்ஸ் அந்த பிட்காயினை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணாங்க. ஆனா அஃபெக்ட் ஆன பிட்காயின்ஸ் இன்னும் அந்த எக்ஸ்சேஞ்சோட யூசர்ஸ்க்கு வந்து அனுப்பப்படல. சோ கடைசி 10 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பிட்காயின்ஸை ரெக்கவர் பண்ணி அந்த யூசர்ஸ்க்கு பே அவுட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி போன வருஷம் அக்டோபர்லயே பே பண்ண வேண்டியது, பட் பே பண்ண முடியல. அது இந்த வருஷம் அக்டோபர் 31க்குள்ள நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து பே பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் இதனால வந்து மார்க்கெட் மூவ் ஆகல. எம்டிகாக்ஸ்க்கு சொந்தமான பிட்காயின் வேலட்ஸ் இருக்கும்ல, அதுல இருந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின் வந்து மூவ் ஆச்சு. அது மூவ் ஆன உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, ஓகே அந்த எக்ஸ்சேஞ்ச் யூசர்ஸ்க்கு வந்து பே பண்ண போறாங்க. சோ அப்படி பே பண்ணா கண்டிப்பா வந்து மார்க்கெட் டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் வந்து செல் பண்ணாங்க. பட் அந்த அக்கௌண்ட்ல அப்படியே தான் வந்து பிட்காயின் இருக்கே தவிர வேற எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பிட்காயின் மூவ் ஆகல, விச் மீன்ஸ் இன்னும் பே அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. சோ இந்த பே அவுட் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் அக்டோபர் டைம்ல தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவென்ட் கைஸ், பிகாஸ் இது வந்து பே அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த யூசர்ஸ்க்கு போது பாருங்க பிட்காயின், அது வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிட்காயின் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அரௌண்ட் $200-300 பக்கம் வந்து இருந்துச்சு. சோ அது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராஃபிட்ல வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ண பார்ப்பாங்க. சோ இதனாலதான் இந்த அன்லாக் வந்து ஒரு பெரிய பீரிஷ் ஈவெண்டா வந்து பார்க்கப்படுது மார்க்கெட்ல. சோ ஐ ஹோப் இது வந்து அக்டோபர் டைம்ல தான் வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த நியூஸ், ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத்தேரியமோட ETF அப்ரூவல் ஆயிடுச்சு. பட் அதோட ட்ரேடிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தேரியமோட ETF ட்ரேடிங் பை த எண்ட் ஆஃப் ஜூன் இல்லனா ஜூலை 4க்குள்ள ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிட்காயினோட ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால இந்த ப்ராசஸ் வந்து சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸ் வந்து சீக்கிரமாவே வந்து ஃபினிஷ் பண்ணி சீக்கிரமா வந்து சப்மிட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த அப்ரூவலும் வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால ஜூலை 4க்குள்ள இத்தேரியமோட ஸ்பாட் ETF வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றது ப்ரெடிக்ஷன். அண்ட் அந்த இத்தேரியமோட ஸ்பாட் ETF ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பயங்கரமா வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். அண்ட் பிட்காயின் டாமினன்ஸ் அடி வாங்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா அல்காயின்ஸும் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும் அகைன்ஸ்ட் பிட்காயின். ஸோ அப்படி நடக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா அல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ நீங்க அல்காயின்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த வரப்போது பாருங்க இந்த மாசம், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாசம்னு சொல்லலாம். சோ அதனால தான் என்னோட ஹை ரிஸ்க் அல்காயின் வீடியோஸை இந்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர புதன்கிழமை அன்னைக்கு வருது. சோ அதை உடனே பார்க்கணும் அப்படின்னா கிரிப்டோ தமிழ் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணீங்க. சோ அப்பதான் நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இத்தேரியம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3800 பக்கமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கு இந்த லெவல்ல. சோ இந்த லெவல்ல பிரேக் பண்ணி மேல வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 4000ல இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஈஸியா இத்தேரியமோட பிரைஸ் 4800க்கு வந்து போகும். அண்ட் இந்த 4800ல இருந்து 4900 லெவல்ல கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 5000 அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பட் அதை கிராஸ் பண்ணா அதுக்கப்புறம் இத்தேரியம் வந்து பிரைஸ் டிஸ்கவரின்ற மோடுக்கு வந்து போயிடும். சோ நீங்க வந்து ஈவன் கம்மியான ரிஸ்க்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஈவன் இத்தேரியம்ல என்டர் ஆகுது வந்து நல்லது. சோ இப்போதைக்கு இத்தேரியம்ல பெருசா கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 3500 பக்கம் வந்து இருக்கும். இந்த 3500 ஒரு நல்லாவே வந்து சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்தால் ஒரு பவர்ஃபுல் சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3400 பக்கம் வந்து இருக்கும். என்னுடைய கருத்துப்படி இது கீழே வந்து இத்தேரியமோட பிரைஸ் வந்து போகாது. பட் அப்படி போச்சு அப்படின்னா 3200 அண்ட் 3100 தான் வந்து அடுத்த நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ஸ். 3100லாம் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வந்து இத்தேரியம் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் இத்தேரியமோட இன்னைக்கு நிலைமை. சோ இப்போ வரப்போற இந்த ஒரு மாசம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி இத்தேரியம் வந்து நிறைய பேர் வந்து அக்யூமுலேட் பண்ணதான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதை ஸ்பாட்ல வந்து வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ஸ்ல வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க, லைக் ஃபோர்ஸ்டு லிக்விடேஷன் மூலமா. சோ நல்ல லிக்விடிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 3700 பக்கம் வந்து நிறைய வந்து லிக்விடிட்டி இருக்குது. சோ மோஸ்ட்லி இந்த லிக்விடிட்டி எய்ம் பண்ணி எடுத்துட்டு மேபி மேல போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இந்த வாரத்துல வந்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசி அவரோட சென்டென்ஸை ஃபைனலா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ இவரோட ரிலீஸ் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பரோட எண்ட்ல வந்து இருக்கும். ரைட், பிட்காயினோட அப்டேட் பத்தி வந்து பாத்துருவோம். பிட்காயின் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 68,000 அந்த ரீஜன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. RSI பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜன் பக்கம் வந்து இருக்குது. இப்போ கடைசி ஒரு 4 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு 20 டே EMI-ல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை ஃபைண்ட் பண்ணி அங்க வந்து பவுன்ஸ் ஆகி இருக்குது. அண்ட் இங்க இருந்து மோஸ்ட் ப்ராபபிலி பிட்காயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து சான்சஸ் இருக்கு கைஸ், பிகாஸ் பெரிய பியரிஷ் சென்டிமெண்ட் எதுவும் வந்து இப்போதைக்கு இல்ல. சோ இங்க இருந்து பிட்காயின் பம்ப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 69,400 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி மேல போனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70,800 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி மேல போனால் 72,000 and then 72,800 and then ultimately 73,795
வரையும் வந்து போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இதையும் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 74,200 வரையும் போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்க வந்து பிட்காயினோட பிரைஸ் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் ஒரு நல்ல சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 66,181 பக்கம் வந்து இருக்கும். இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலைமை. அண்ட் இந்த ஜூன் மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி ஒரு கிரீன் மாசமா தான் வந்து இருந்திருக்குது. 2022ல மட்டும் தான் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிரீன் ஆன மந்த் தான். அண்ட் சிமிலர் டு ஜூலையும் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிரீனா தான் வந்து இருக்குது. நான் பிட்காயினோட லிக்விடேஷன் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்ட் லிக்விடிட்டி அரௌண்ட் வந்து 69,000 பக்கம் வந்து நிறையவே வந்து இருக்குது. சோ மேபி வேல்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இந்த ரேஞ்சை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சோ ஒண்ணுல பிட்காயினோட பிரைஸ் 69,000 வரைக்கும் வந்து பம்ப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஷார்ட் லிக்விடேஷன்ஸ். சோ ஷார்ட் லிக்விடேட் ஆனா என்ன ஆகும்? பேசிக்கலி அந்த லிக்விடேட் ஆகிற அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினை வந்து பை பண்ண வைக்கும். அப்படி பை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்னோபால் எஃபெக்ட்ல பிட்காயினோட பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆகும். சோ மேபி 69,800 வரையும் வந்து பம்ப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இந்த வாரத்துல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆல்ரைட் गाइस, வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இருக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.